தேவனாகிய கர்த்தரை அன்பு கூறுங்கள் என்ற சத்தியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சரியான நிலையில் நான் இருக்க வேண்டும். அந்த சரியான நிலையை குறித்து நாம் பேசியிருக்கிறோம். முதலாவது தேவனை தேடுவது, இப்பொழுது தேவன் மீது அன்பு கூறுவது. பாருங்க, நம் அனைவருக்கும் தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். தேவன் நம்மை நேசிக்கிறார் என்று நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் நாம் தேவனை நேசிக்கிறோமா? அதுதான் கேள்வி. நாம் தேவனை நேசிக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் அன்பு செலுத்த வேண்டிய அளவில் தேவன் மீது நாம் அன்பு செலுத்தாமல் இருக்கிறோமா என்று நீங்கள் எப்போதாவது உணர்கிறீர்களா? போதுமான அளவுக்கு நான் தேவன் மீது அன்பு செலுத்தவில்லை என்று நீங்கள் உணர்கிறீர்களா? நான் என்ன செய்ய வேண்டும் அதை சரியாக்குவதற்கு? நான் தேவன் மீது வைத்திருக்கிற அன்பை பிரதிபலிக்க என்னுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் பிரதிபலிக்கிறதா? தேவன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்பதை நம்முடைய எண்ணங்கள், வார்த்தைகள், நம்முடைய செயல்கள் பிரதிபலிக்கிறதா? ஏனென்றால் மூன்றிலிருந்து தான் நாம் தேவனை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்த முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் யோசிக்கிற எண்ணங்கள், நீங்கள் பேசுகிற வார்த்தைகள், நீங்கள் காண்பிக்கிற செயல்கள் தான் நீங்க எந்த அளவுக்கு தேவனை நேசிக்கிறீர்கள் என்பதை காண்பிக்கிறீர்கள், வெளிப்படுத்துகிறீர்கள். எந்த ஒரு அன்பின் உறவை போல தேவனோடு இருக்கும் நம்முடைய உறவை வளர்த்து கொள்ள விரும்பினால் நாம் அதற்கு வேலை செய்ய வேண்டும். தானாகவே அன்பு செயல்படாது. திருமணமானவர்கள் உங்களுக்கு நன்றாகவே தெரியும், மனைவி நீங்க ஆட்டோமேட்டிக்கா நேசிக்க போறதில்ல, கணவனை ஆட்டோமேட்டிக்கா நேசிக்க போறதில்ல. நேசிக்க நீங்க பிரயாசப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நம்ம என்ன நினைச்சிட்டோம், கல்யாணம் ஆயிடுச்சு, இது மேல நல்லா செய்யலாம். இல்ல, நீங்க ஒர்க் பண்ணணும். ஆமென். திருமணத்தின் மீது ஒர்க் பண்ணணும். திருமணம் ஆகாதவர்கள், திருமணம் ஆக போகிறவர்கள், திருமணமானவர்கள் தயவு செய்து இந்த சத்தியத்தை கேளுங்க. உங்களுடைய அன்பின் உறவை நீங்கள் வளர்க்க விரும்பினால் நீங்கள் திருமணத்தின் மீது வேலை செய்ய வேண்டும். உங்கள் உறவின் மீது வேலை செய்ய வேண்டும். அதே போலவே தான் தேவனோடு நாம் வைத்திருக்கிற உறவு நாம் வளர்க்க விரும்பினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்பட வேண்டும். அதற்காக நேரம் எடுத்து வேலை செய்ய வேண்டும். அப்போ நம்முடைய சிருஷ்டிகரோடு நாம் வைத்திருக்கும் நெருக்கமான உறவை வளர்த்துக் கொள்வதற்கு நாம் நேரத்தையும் முயற்சியையும் என்ன செய்யணும்? முதலீடு செய்ய வேண்டும். நேரத்தையும் முயற்சியையும் முதலீடு செய்ய வேண்டும். தேவனை நேசித்தாலும் சரி, அல்லது மற்ற உங்கள் உறவினர்களை நேசித்தாலும் சரி, நேரம் எடுத்து அந்த உறவுக்குள் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய முயற்சியையும் நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு முதலீடாக செலுத்த வேண்டும். அப்பொழுது அந்த உறவு செழித்தோங்கும். அப்போ நாம் பார்க்கின்ற காரியம், தேவனை எப்படி நேசிக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும். இதெல்லாம் ஏற்கனவே விலைக்கு சொல்லிவிட்டேன். சென்ற வாரத்தில் நாம் பார்த்தது, ஏன் நான் தேவனை நேசிக்க வேண்டும்? ஏன் நான் தேவனை நேசிக்க வேண்டும்? முதலாவது காரணம், அவர் என்னுடைய சிருஷ்டிகராய் இருக்கிறதுனால, நம்முடைய சிருஷ்டிகராய் இருக்கிறதுனால நாம் அவரை நேசிக்க வேண்டும். அவர் எப்படி நம்மை சிருஷ்டித்தார், உண்டாக்கினார், எல்லாவற்றையும் அது சென்ற வாரத்தில் பார்த்தோம். இரண்டாவது காரணம், ஏன் நாம் தேவனை நேசிக்க வேண்டும்? அதற்கு இரண்டாவது காரணம், அவர் என்ன செய்திருக்கிறார். பாருங்க, பாவத்தில் மனுஷன் விழுந்த பிறகு தேவனை அறிகின்ற அறிவு அவன் இழந்து விட்டான். இப்பொழுது மனுஷன் தான் நினைக்கிறபடி தேவனை வணங்கி கொண்டிருக்கிறான். பல கோடி தேவர்களை வணங்கி கொண்டிருக்கிறான். அவனுடைய மனதுக்கு எது சரின்னு தோணுதோ அதை தேவனாக மாற்றுகிறான்.
கடவுளாக எண்ணி விடுகிறான். ஏனென்றால் தேவனை அறிகின்ற அறிவு பாவம் பறித்து விட்டது. இப்பொழுது அவன் அறியாமையில் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவன் அவர் யார் என்பதை காண்பிக்க அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அவருடைய அன்பு வெளிப்படுத்தி சிலுவையினுடைய மரணம்தான் தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பின் உச்சகட்டம். எதற்காக இயேசுவானவர் வந்து சிலுவையில் மரித்தார்? நம்மை தேவனோடு மீண்டுமாய் ஒப்புரவாக்க, நாம் தேவனை பற்றி இழந்த அந்த அறிவை மீண்டும் பெற்றுக்கொள்ள. அவர் ஏதோ ஒரு தேவன் அல்ல, என்னுடைய பிதாவாய் இருக்கிறார், என்னுடைய அப்பாவாய் இருக்கிறார். அந்த உறவை திருப்பி தந்தது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணமும் உயிர்த்தெழுதலும். அப்போ பாருங்க, அவருடைய மரணம், தேவன் செய்த கிரியைகள், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் நடப்பித்த இந்த மிகப்பெரிய கிரியை நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய வாழ்க்கையின் அன்புக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்தது. இப்பொழுது நாம் அளவற்ற விதத்தில் யோசிக்காமல் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அவரை நேசிக்கிறோம், அன்பு கூறுகிறோம். காரணம், அவர் நமக்காக சிலுவையில் செய்ததை. கவனிங்க, சிலுவை செய்ததை நீங்கள் மறந்துவிட்டால் அப்போ நாம் கிறிஸ்தவர்களே இல்லை. அன்பு கூறாமல் இவ்வளவு செய்த தேவன் மீது நாம் அன்பு கூறாவிட்டால் அல்லது நம்முடைய அன்பு குறைவாய் இருந்தால் அதுவும் பாவம்தான். இதெல்லாம் சென்ற வாரத்தில் பார்த்தோம். இப்பொழுது மேற்கொண்டு இன்னைக்கு பார்க்க போகிற காரியம், மூன்றாவது காரியம், நாம் ஏன் தேவனை நேசிக்க வேண்டும்? தேவன் நமக்கு செய்த அர்ப்பணிப்புகளுக்காக நாம் அவரை நேசிக்க வேண்டும். God has made certain commitments. முதல் அர்ப்பணிப்பு என்ன? அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அங்குதான் முடித்தோம். மீண்டும் அங்கிருந்து நாம் தொடங்குவோம். எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. இது தேவன் நமக்காக செய்த அர்ப்பணிப்பு. பிரியமானவர்களே, அவர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கிரேக்க மொழியில் அந்த வார்த்தைகளை பார்க்கும் போது அந்த வார்த்தையினுடைய அர்த்தம், முதலாவது விலகுவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இல்லை எடுத்துருவோம். விலகுவது என்கின்ற வார்த்தை கிரேக்க மொழியில் பல அர்த்தங்கள் கொண்டிருக்கிறது. வேகமாக எழுதிக் கொள்ளுங்கள். அதனுடைய அர்த்தம் திருப்பி அனுப்புவது, விட்டுவிடுவது, பிடியை தளர பண்ணுவது, விட்டு கொடுப்பது, அல்லது ஒன்றிலிருந்து விலகி போவது. எத்தனை அர்த்தங்கள் அந்த ஒரு கிரேக்க வார்த்தையில் இருக்கிறது. தமிழ்ல கை விடுவதும் இல்லை, அல்லது மன்னிக்கவும், விலகுவதும் இல்லை. கரெக்ட். அந்த ஒரு வார்த்தை தமிழ்ல வருது. ஆனால் கிரேக்க மொழியில் எத்தனை அர்த்தங்கள் கொண்டிருக்கிறது பாருங்க. அதனால்தான் சில நேரத்துல மூல பாஷைக்கு போயிட்டு அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவன் இந்த வார்த்தையில் என்ன சொல்கிறார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லும் போது, நான் ஒரு காலமும் உன்னை திரும்பி அனுப்புவது கிடையாது, என்னை விட்டு உன்னை விலக்குவது கிடையாது. உன் மீது நான் வைத்திருக்கிற என்னுடைய பிடியை நான் ஒருபோதும் தளர பண்ண மாட்டேன். பிடித்ததுதான். இந்த பிடியிலிருந்து எந்த சக்தி என்னை விட்டு பிரிக்க முடியாது. ஆகவேதான் இயேசு சொல்லியிருக்கிறார், நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், ஒருவனும் என் கரத்திலிருந்து உன்னை பறித்து. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? கர்த்தருடைய பிடி என் வாழ்க்கையில், உங்க வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் நான் சொல்கிறேன், எந்த பாவமோ, எந்த இச்சையோ, எந்த பிசாசோ, எந்த மந்திர கட்டோ, எந்த காரியமோ உங்களை அவரை விட்டு பிரிக்க முடியாது, பறிக்க முடியாது. அதுதான் கர்த்தர் சொல்கிறார். கை விடுவதும் இல்லை என்று சொல்லும் போது, அல்லது விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லும் போது, அவர் என்ன சொல்கிறார்? என்னுடைய பிடி உன் மீது நான் ஒருபோதும் தளர விட மாட்டேன்.
உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், உன்னை திருப்பி என்னை விட்டு அனுப்ப மாட்டேன், நான் உன்னை விட்டு விலகி நிற்க மாட்டேன், உன்னை நான் தவிர்க்க மாட்டேன். ஆனால் அந்த வார்த்தை மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை கைவிடுவதும் இல்லை. அதை பார்க்கும் போது உன்னை நான் ஒரு காலமும் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டேன், நிராகரிக்க மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அப்போ எப்பொழுதுமே தேவ பிரசனம் என்னோடு இருக்கிறபடினால், அவர் இந்த வாக்கை கொடுத்தபடினால், நான் அவரை நேசிக்காமல் இருக்கவே முடியாது. உங்களால் அவரை நேசிக்காமல் இருக்க முடியாது. Talk to me somebody. Oh, hallelujah. அப்போ இந்த உணர்வு நமக்கு இருக்கிறதா? சோதனைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, எந்த ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும், நீங்கள் எவ்வளவு தூரம் தேவனை விட்டு போயிருந்தாலும் அவர் அங்க இருக்கிறாருங்க. நாம் தேவனை விட்டு பாவத்தில் இருக்கும் போது அந்த இடத்திலும் தேவன் உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். ஏன் இதை செய்கிறாய மகனே என்று சொல்லி தவித்து அவர் நிற்கிறாருங்க. நீங்க பாவமான இடங்களுக்கு போகும்போது உங்களை விட்டு விலகி போய் தனியா நிக்கிறது இல்லை, நீ திருப்பி வந்த பிறகு நான் உன்னை பார்த்துக்கிறேன் இல்ல. நீங்க எங்கே சென்றாலும் அவர் உங்களோடு இருப்பார். ஏனென்றால் அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் சொன்னபடினால் அவருடைய பிடியிலிருந்து உங்களை அவர் தம் பிடியை எடுக்கிறது இல்ல, அதை லூஸ் பண்றது இல்ல, அதை தளர விடுகிறது இல்ல. ஆனால் இறுதி வரை உங்களோடு இருந்து மீண்டுமாய் அவருடைய மந்தைக்குள் சேர்க்கிற வரைக்கும் உங்களோடு அவர் ஒட்டிக்கொள்வார். ஓ மை காட், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எனவே இந்த வார்த்தைகள் நாம் புரிந்து கொள்ளும் போது நான் சொல்கிறேன், தேவன் மீது அன்பு கூறுவது ஒரு லேசான காரியமாய் மாறும். ஹalleluya. இப்பொழுது இரண்டாவது காரியத்தை பார்க்க போகிறோம். ஏன் நாம் தேவனை நேசிக்க வேண்டும்? முதல் அர்ப்பணிப்பு, அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இப்பொழுது ஒருவரால், அதாவது வேறு யாரும் வாக்குத்தத்தம் பண்ண முடியாத ஒன்றை அவர் சொல்கிறார். என்ன என்ன அவர் சொல்கிறார்? நான் உன் குறைவையெல்லாம் நிறைவாக்குவேன். திருப்புவோம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பாருங்க, முதல் வாக்கியத்திலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. வேறு எவரும் அந்த வாக்கு தத்தம் பண்ண முடியாது. உங்களை நேசிக்கிற உங்கள் கணவர் கூட அதை சொல்ல முடியாது. தன் உயிரை விட மேலாய் நேசிக்கிற மனைவியை பார்க்கலும் அவங்களும் சொல்ல முடியாது. பிள்ளைக்கு ஒரு கிட்னி கொடுத்த தாயும் அதை சொல்ல முடியாது. இருக்கிறீங்களா? எந்த ஒரு மனுஷன் இந்த வார்த்தை சொல்ல முடியாது. No human being can ever say I will never leave you nor forsake you. ஒரு காலகட்டத்தில் அவர்கள் மரித்து போவார்கள், பிரிந்து போவார்கள். அப்போ என்ன செய்கிறாங்க? உங்களை விட்டு அவர்கள் விலகி செல்கிறார்கள், உங்களை விட்டு உங்களை கைவிடுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் மரித்து விட்டார்கள். அப்போ பாருங்க, நம் கூட கடைசி வரைக்கும் ஒரே ஒருத்தர் தான் இருக்க முடியாது, தேவன் மட்டுமே. ஆமென். அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. மரணத்துல எல்லா மனிதர்கள் பிரிக்கப்படுகிறார். ஆனால் மரணத்துல கூட தேவனை விட்டு நாம் பிரியாமல் இருக்கிறோம். ஏனென்றால் நீங்கள் மரிக்கும் போது உங்களுடைய வீட்டிலேயோ அல்லது மருத்துவத்திலேயோ எங்க மரிக்கிறீர்களோ அந்த க்ஷணப்பொழுதுல உங்க கைய இங்க பூமியில விடுகிறார். நீங்க கன்சுமிட்ட நேரத்துல பரலோகத்துக்கு செல்கிறீர்கள். அங்க கையை கொடுத்து உங்களை வரவேற்கிறார். அதுதான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும். ஏன்னா இங்க நான் ரிலீஸ் பண்ணேன், ஆனால் அங்கே நான் உன்னை ரிசீவ் பண்றேன். ஒரே சமயத்துல ரெண்டுமே செய்கிறார். ஒரு செகண்டுக்கு முன்பாக இங்க என்ன செய்யறாருங்க? உங்களை ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஆனால் அடுத்த செகண்ட் நீங்க அங்க போய் சேரத்துக்குள்ள உங்களை வரவேற்கிறார். அதுதான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும். மரணம் கூட என்னை விட்டு பிரிக்க முடியாது. அதே போலவே இன்னொரு வாக்குத்தத்தம் பண்றார், இன்னொரு வார்த்தையை
சொல்லி அர்ப்பணிக்கிறார். அவர் சொல்கிறார், உன் தேவையெல்லாம் நான் நிறைவாக்குவேன். வேற எந்த மனுஷன் இதை சொல்ல முடியாது. ஆமென். பணத்தை கொடுத்து சில காரியங்களை செய்யலாம், ஆனால் பணத்தை கொடுத்து எல்லா தேவைகளை சந்திக்க முடியாது. ஆமென். பணத்தை கொண்டு நீங்க மருந்து வாங்கலாம், சுகத்தை வாங்க முடியாது. இருக்கிறீங்களா? வேதம் சொல்கிறது பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனால் எல்லாவற்றையும் வாங்க முடியாது. உங்களுடைய உணர்ச்சியின் நன்னலத்தை பணம் கொடுத்து வாங்க முடியாது. ஒரு மனுஷன் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்ல போகும்போது, மனத்தத்துவ பிரச்சனைகள் போகும்போது பணத்தை கொடுத்து அந்த மனதை சரி செய்ய முடியாது. அது தேவன் சுகமாக்க வேண்டும். ஓஹோ, பணம் கொடுத்து கண்ணாடி வாங்க முடியுங்க, பாறை வாங்க முடியாது. அது கர்த்தர் தான் கொடுக்கணும். கர்த்தர் சொல்கிறார், நான் உன் குறைவு எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவேன் சொல்றார். ஓஹோ, ஆமென். அப்ப பாருங்க, இது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. அப்ப கவனிக்க வேண்டும். ஒரு தேவ மனிதன் இப்படியாக சொல்கிறார், இது முழு வேதத்திலும் மிகப்பெரிய வாக்குத்தத்தமாக இருக்கலாம். ஒரு இறையியல் வல்லுநர் சொல்கிறார், முழு வேதத்திலும் இது மிகப்பெரிய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. காரணம், மற்ற எல்லா வாக்குத்தத்தங்கள் இதற்குள் உள்ளடங்கி இருக்கிறது. உன் தேவையெல்லாம், உன் குறைவையெல்லாம் சந்திப்பேன் அல்லது நிறைவாக்குவேன் என்று சொல்லும் போது மற்ற எல்லா வாக்குத்தத்தங்கள் இந்த ஒரு வாக்குத்தத்தத்திற்குள் அடங்கி இருக்கிறது. அப்போ பாருங்க, இது ஒரு சாதாரணமான வாக்கியம் அல்ல. உன்னுடைய தேவைகளை சந்திக்க அவர் தீர்மானம் பண்ணிவிட்டார். இந்த காரியத்துல, இந்த வசனத்துல 3 பகுதிகள் நாம் பார்க்கிறோம். 3 பகுதிகள் பார்க்க போகிறோம். முதலாவது வாக்குத்தத்தத்தின் ஆதாரத்தை பார்க்கிறோம். வாக்குத்தத்தத்தின் ஆதாரம். அவர் தொடங்கும் போது அந்த வசனத்துல என் தேவன் என்று தொடங்குகிறார் பவுல். பாருங்க, இது ஒரு வழக்கத்திற்கு மாறான ஒரு வார்த்தை. ஏனென்றால் பவுல் எளிதாக இப்படியாக சொல்லியிருந்திருக்கலாம், தேவன் உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொல்கிறார் என் தேவன். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், என் தேவன். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, என் தேவன் என்று அவர் சொல்லும் போது எதை குறிப்பிடுகிறார்? இந்த அண்ட சராசரத்தை சிருஷ்டித்த அந்த தேவன் என் தேவன். வார்த்தை கொண்டு சகலமும் உண்டாக்கின அந்த தேவன் என் தேவன். மோசேவோடு இடைப்பட்ட, முச்செடியில் இடைப்பட்ட அந்த தேவன் என் தேவன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பின் தேவன், நம்முடைய முற்பிதாக்களின் தேவன் என் தேவன். செங்கடலை பிளந்த அந்த தேவன் என் தேவன். Oh, talk to me somebody. பழைய ஏற்பாட்டு அற்புதத்தின் மீது அற்புதத்தை செய்த அந்த தேவன் என் தேவன். இஸ்ரவேல் மக்களுக்கு தங்களுடைய எதிரிகள் மீது ஜெயம் கொடுத்த அந்த யெகோவா நிஸ்ஸி என் தேவன். ஓ ஹalleluya, ஹalleluya. என்னை கருத்தாய் விசாரிக்கிற அந்த தேவன் என் தேவன். நாம் பாடின வண்ணமாக எபனேசர் இதுவரை உதவி செய்தவர் அந்த தேவன் என் தேவன். அதை தான் சொல்கிறார். முழு வேதத்தில் காணப்படுகிற அற்புதங்களை செய்த, முழு வேதத்தில் பிரம்மாண்டமான மாபெரும் அற்புதங்களை செய்த அதே தேவன் என் தேவனாய் இருக்கிறார் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். அவர் சொல்கின்ற காரியம், எல்லாவற்றையும் உண்டாக்கின, பல அற்புதங்களை செய்த, மாபெரும் அதிசயங்களை செய்த அதே தேவன் தான் இந்த பிரம்மாண்டமான வியக்கத்தக்கதான வாக்குத்தத்தத்தை செய்திருக்கிறார் என்பதை சொல்கிறார். I wish I had a witness in here. என் தேவன், பவுல் அப்போஸ்தலன் என் தேவன் என்று சொல்கிறார். அதை மிகவும் தனிப்பட்டதாக ஆக்குகிறார் அந்த வசனத்தை. பழைய ஏற்பாட்டு முழுவதிலும் சுவிசேஷ நாட்களில் அற்புதங்கள் மேல் அற்புதங்களை செய்த இயேசு
இந்த இயேசு என் தேவன் என்று சொல்கிறார். ஓ, யாவே என்று அறிமுகப்படுத்தினவர் என் தேவன். இருக்கிறவராய் இருக்கிறார் என்று சொன்ன தேவன் என் தேவன். எல்லாரும் சொல்லுங்க, அவர் என் தேவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் தேவன். ஓ ஹalleluya. அவர் உன் தேவனாய் இருக்கிறார். விட்டு விலகாத தேவன் என் தேவன். கைவிடாத தேவன் என் தேவன். ஹalleluya. கண்ணன் கருமணி போல் காக்கிற தேவன் என் தேவன். எனக்கு முன்பாக செல்கிற தேவன் என் தேவன். என் சத்துருக்களை சந்திக்கிற தேவன் என் தேவன். என்னை சுகப்படுத்துகிற தேவன் என் தேவன். என்னை விட்டு விலகாத தேவன் என் தேவன். என் மீது கண்ணீர் சிந்துகிற தேவன் என் தேவன். சிலுவையில் இரத்த கோலத்தில் தொங்கின தேவன் என் தேவன். அகோரமாய் மரித்த தேவன் என் தேவன். மரணத்தை ஜெயித்த தேவன் என் தேவன். பாதாளத்தை திறந்த தேவன் என் தேவன். நரகத்தை அழித்த தேவன் என் தேவன். அந்த தேவன் சொல்கிறார், உன் தேவைகள் எல்லாம், உன் குறைவு எல்லாம் நான் நிறைவாக்குவேன். He's my God. You better celebrate your personal joy. உங்களுடைய தனிப்பட்ட சந்தோஷம். அவர் என் தேவன். எனக்கு மிகவும் தனிப்பட்டவராய் இருக்கிறார். ஓ ஹalleluya. அவர் நம்முடைய தேவன் மட்டுமல்ல, என் தேவன். மீண்டும் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்ல, அவர் என் தேவன். My God, my God. Hallelujah. Hallelujah. என் தேவன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது எதை வலியுறுத்துகிறார், எதை நினைப்பூட்ட விரும்புகிறார்? அவர் சொல்கிறார், இந்த முழு வேதத்தில் அற்புதங்கள் மேல் அற்புதம் செய்த அதே தேவன் என் தேவனாய் இருக்கிறார், உன் தேவனாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்க நினைக்கணுங்க. நாம் யோசிக்கிறோம், அந்த காலத்துல மட்டும் அற்புதங்களை செய்தவர் இப்பொழுது செய்கிறது இல்லை. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அற்புதங்கள் நின்று போகலங்க. அற்புதங்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது. அநேக இடங்களில் மக்கள் போதிக்கிற காரியங்கள் கடைசி அப்போஸ்தலர் மரித்த பொழுது அற்புதங்கள் நின்று விடுது. அதாவது முதல் நூற்றாண்டில் அற்புதங்கள் நின்று விட்டது. ஆனால் அது தவறுங்க. ஏனென்றால் இந்த திருச்சபையில் அநேக அற்புதங்களை பார்த்திருக்கிறோம். தீராத நோய்கள் குணமாக்கப்பட்டது இந்த சபையில பார்த்திருக்கிறோமே. நான் ஒரு அற்புதத்தை பெற்று நின்று கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கை முழுதும் ஒரு நொண்டியாகத்தான் இருந்து இருக்க வேண்டும். கடைசி விபத்துல நான் என்னுடைய இந்த கால் ஒரு நொண்டியாக தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் தெய்வீக சுகத்தை கொடுத்தார். என்ன நீங்க கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. அற்புதங்கள் நின்று விட்டது இல்லை, இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஓ ஹalleluya. உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா உங்கள் அனைவருக்கும் நீங்க சாட்சி சொல்ல முடியும், எப்படி தேவன் அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆனா நாம் என்ன நினைக்கிறோம், அவர்களுக்கு மட்டும்தான் செய்கிறார், அவர் இன்னும் எனக்கு செய்யல, இன்னும் செய்யலன்னா செய்வார். உங்க வாயின் வார்த்தைகளை முதலாவது மாத்துங்க, மாற்றிக்கொள்ளுங்கள். சில நேரத்தில் ஏன் தேவன் செய்ய முடியவில்லை, அவருக்கு வல்லமை இல்லை என்பதனால் அல்ல, நீங்க வாய்ப்பை கொடுக்கறது இல்லை. அவர் செய்ய மாட்டார் பிரதர். அவருடைய கைய நம்முடைய வாயினால காட்டுகிறோம், அவருடைய கைகளை கட்டி விடுகிறோம். தயவுசெய்து உங்களுடைய அறிக்கைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். அன்றைக்கு செய்த அதே அற்புதங்கள் அதே தேவன் எனக்கு செய்வார். நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். எதிர்பார்க்கிறீங்களா? Oh, talk to me somebody. எதிர்பார்க்கணுங்க. எதிர்பார்த்து ஒவ்வொரு நாள் பேசுங்க, அவர் எனக்குள் அற்புதம் செய்து விட்டார். ஜெபித்த பின்பு ஒவ்வொரு நாள் துதிங்க. இன்னும் நான் பார்க்கலாம், ஆனா நான் துதிக்க போகிறேன். இருக்கிறீங்களா? இன்னும் நடக்கல, ஆனால் நடந்தது போல் நான் அறிக்கை செய்கிறேன். ஆபிரகாமை நோக்கி அவர் என்ன சொன்னாருங்க? நீ ஆபிராம் அல்ல, ஆபிரகாம். என்ன அர்த்தம்? ஜாதிகளின் தகப்பனாவாய். அவர் எப்பொழுதுங்க தன்னுடைய பேரை மாற்றிக்கொண்டார். தேவன் எந்த நிமிஷத்துல, எந்த நொடியில இனி உன் பேர் ஆபிராம் அல்ல ஆபிரகாம் என்று சொன்னாரோ, அந்த நிமிஷத்திலிருந்து அவரை ஆபிரகாமாகத்தான் பார்க்க ஆரம்பித்தார், அவரை கூப்பிட ஆரம்பித்தார். அநேகர் நகைத்திருக்கலாம், ஒரு குழந்தைக்கு வக்கில்ல, ஆனா அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் பேர் மட்டும் மாத்திக்கிறார். ஆனால் அவர் மாத்தல பேர்.
சிருஷ்டிப்பின் தேவன் அவருடைய பேரை மாற்றின உடனே அந்த பேருக்குள் ஆற்றலை வைத்தார். ஜாதிகளுக்கு தகப்பன் ஆகும்படி அந்த பெயரிலே தேவன் என்ன செய்தாருங்க? ஆற்றலையும் வல்லமையும் வைத்தார். அவர் தம்மை பார்த்து, ஆபிரகாம் ஆபிரகாம், உன் பேர் என்னப்பா? நான் ஆபிரகாம். இதான் உன் பேரு? ஆமாங்க. ஆபிராம் இருந்த இப்போ ஆபிரகாம். இதுதான் என்னுடைய வரலாறு, இதுதான் என்னுடைய சரித்திரம், இதுதான் என்னுடைய ஃபியூச்சர். அழைக்க 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 புது தெம்பு பெற்று ஒரு குழந்தை அல்ல, பல குழந்தைங்களை பெற்றெடுத்தார். 100 வயது தாண்டி 100 வயசுல தான் முதல் குழந்தை வந்தது. இருக்கிறீங்களா? ஈசாக்கு. அதன் பின்பு கெட்டுராவுக்கு அநேக பிள்ளைகளை பெற்றெடுத்தார். ஏன்? நீங்கள் அறிக்கை செய்தால் தேவனுடைய அற்புதத்தை கட்டவிக்கிறீர்கள். When you confess, you release God's miracle into your situation. நீங்கள் தேவனுடைய வார்த்தை அறிக்கை செய்யும் போது தேவனுடைய சிருஷ்டிப்பின் அற்புதத்தின் ஆற்றலை கட்டவிழ்கிறீர்கள் உங்களுடைய சூழ்நிலைக்குள். என் தேவன். பவுல் சொல்கிறார், நீங்கள் இதை தயவு செய்து மறந்து விடாதீங்க. அற்புதங்களை, அனைத்து அற்புதங்களை செய்த, மாபெரும் அற்புதங்களை செய்த அதே தேவன் தான் உன் தேவனாய் இருக்கிறார் என்பதை ஒரு காலமும் மறந்து விடாதீர்கள். ஆமென். சோ முதலாவது நாம் பார்க்கிற காரியம், அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். என்னது? நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஆதாரமாய் இருக்கிறார். He is the source of our supply. நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஆதாரமாய் இருக்கிறார். என்ன வார்த்தை? என் தேவன். என் தேவன். பாருங்க, அந்த வாழ்க்கையில நாம் கடினமான சூழ்நிலைகள் கடந்து போகிறோம். ஆமென். பொருளாதார மாற்றங்கள் நடக்கிறது. குறிப்பாக இந்த லாக்டவுன் பிறகு பொருளாதாரத்துல முழு உலகமே பாதிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கானோர், லட்சக்கணக்கானோர் தங்களுடைய வேலை இழந்தார்கள், தவித்தார்கள். குடும்பங்கள் தவித்தது உலகம் எங்கிலும். இன்னும் அதிலிருந்து மீண்டு வரல முழுமையாக. சோ கடினமான நேரங்கள் வரும்போது வேலை இழக்கிறோம், பொருளாதாரம் மாற்றப்படுகிறது, பண காரியங்கள் மாற்றப்படுகிறது, வேலை இழக்கிறோம், சமாதானத்தை இழக்கிறோம், பல காரியங்கள் இழக்கிறோம். இவ்வளோ காரியங்கள் இழந்த பிறகு கூட விசுவாசிக்க ஒரு நம்பிக்கை உண்டு. நான் செய்த முதலீடுகள் எல்லாம் தவறிவிட்டது, தோற்று போய் விட்டது. ஏனென்றால் அந்த கம்பெனி எல்லாம் திவாலா இருக்கிறது. நான் எங்கெல்லாம் முதலீடு செய்தனோ அங்கு ஒரு மிகப்பெரிய சரிவு நிமித்தமாக நான் அநேக லட்சங்களை இழந்து விட்டேன் என்று நீங்கள் சொல்லலாம். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கலாம். ஆனால் அவைகளின் மத்தியில் நீங்கள் சபைக்கு வந்ததனுடைய காரணம், உங்களுக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை இருக்கு. என் தேவன். ஓ ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தின் ஆதாரம் என் தேவனாய் இருக்கிறபடினால் வேலை இழந்தாலும் அவர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். நீதிமான் தன் விசுவாசத்தினால் தன் வேலையினால் பிழைப்பான் என்று சொல்லப்படல. நீதிமான் தன்னுடைய சொத்தினால் பிழைப்பான் என்று சொல்லப்படல. நீதிமான் தன்னுடைய தகப்பனுடைய சுதந்திரத்தின் மூலமாய் பிழைப்பான் என்று சொல்லப்படவில்லை. நீதிமான் தன் விசுவாசத்தினால் பிழைப்பான். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் விசுவாசம் உங்களை பிழைக்க வைக்கும். Do you believe that? உன் விசுவாசம் உங்களை பிழைக்க வைக்கும். அதை மட்டும் நம்புங்க. வேலை இழந்தாலும் அவர் திருப்பி தருவார். ஒரு கதவை அடைத்தால் அதை விட சிறப்பான கதவை திறப்பார். Talk to me somebody. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என் தேவன் என்று சொல்லும் போது அவர் என்னுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்கிறார். என் வேலை அல்ல, என் படிப்பல்ல, என் ஆற்றல் அல்ல, என் திறமை அல்ல, என் திராணி அல்ல, என் தாளந்துகள் அல்ல, என் படிப்பாற்றல் அல்ல, என்னுடைய அறிவுத்திறன் அல்ல. நான் பிழைப்பது, நான் முன்னேறி செல்வது தேவன், என் தேவன் என் ஆதாரமாக இருக்கிறார். Oh my God. Hallelujah. 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 பொருளாதாரம் மோசமா இருக்கலாங்க, ஆனால் என் தேவன் நல்லவர். வியாதி மோசமா இருக்கலாங்க, ஆனால் என் தேவன் நல்லவர். சூழ்நிலை மிகவும் மோசமா இருக்கலாம், ஆனால் என் தேவன் மிகவும் நல்லவர். Hallelujah. அவர் என் தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்க கேட்கலாம், என் தேவன் என் தேவையை சந்திப்பார். நிச்சயமாய் சந்திப்பார். ஆபிரகாமை கேட்டு பாருங்க, அவர் சொல்லுவார்.
ஆமென். ஆபிரகாமை ஒருத்தர் கேட்டார். திருப்பவும் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 22. ஒருவன் ஆபிரகாமை நோக்கி இந்த கேள்வி கேட்டான். என்ன கேட்டான்? தேவன் தேவையை சந்திக்க முடியுமா? அதற்கு ஆபிரகாமுடைய பதில் 22, ஆதியாகமம் 22 8ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் அல்லேலூயா. மகன் என்ன கேட்கிறார் பாருங்க, ஈசாக்கு. வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், என் மகனே. இல்ல அதுக்கு முந்தின வசனம் 7ஆம் வசனத்தை. அப்பொழுது ஈசாக்கு ம். தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, ஆ. என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். ம். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். ஆதாரம் எங்கே? பராமரிப்பு எங்கே? இந்த தேவை சந்திக்கப்பட வேண்டுமே, இந்த தேவை சந்திக்கிறவர் யார்? அந்த அர்த்தத்துல தான் அவர் கேட்கிறார். அதற்கு ஆபிரகாமுடைய சிறப்பான பதில் பாருங்க. 8ஆம் வசனம் வாசிங்க வேகமா. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். தேவன் தமக்கு வேண்டிய அந்த தகன பலியாகிய ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார். அவர் தேவையை சந்திப்பார். ஹலோ, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதற்கு அந்த வெளிப்பாடு பெற்ற ஆபிரகாம் கடைசில என்ன தேவனுடைய பேர் அங்க அழைத்தாருங்க? யெகோவா ஈரே. ஈரே. என்ன அர்த்தம்? தேவைகளை எல்லாம் பார்த்து கொள்வார். ஆனால் யெகோவா ஈரே என்று சொல்லும்போது அதனுடைய உண்மையான அர்த்தம், தேவை வருவதற்கு முன்பாகவே அந்த தேவையை சந்திக்க அவர் எல்லா ஆயத்தங்களை செய்து விட்டார். ஆமென். 1ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி? எப்படி எனில், ம். அவர் அவனை நோக்கி, ம். ஆபிரகாமே என்றார். ம். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசூதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இங்கே தேவன் வந்து ஆபிரகாம் இடத்தில் சில காரியங்களை சொல்கிறார். கவனிக்க வேண்டும். அவர் ஆபிரகாமை பார்த்து, உன்னுடைய குமாரன், ஒரே குமாரன், நீ நேசிக்கிற குமாரனை தகன பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் அதை சொல்வதற்கு முன்பாகவே மலையின் மீது அவர் செல்ல வேண்டிய இடத்துல ஏற்கனவே ஆசீர்வாதத்தை வைத்து, ஏற்கனவே அந்த தேவையை சந்திக்க அந்த பொருளை, அந்த ஆட்டுக்குட்டியை வைத்துதான் வந்து உம்முடைய மகனை பலியிடுன்றார். அதாவது நீ அதை செய்வதற்கு முன்பாகவே உனக்கு நான் பராமரிப்பை வைத்திருக்கிறேன். நீ சோதிக்கப்படுவதற்கு முன்பாகவே, நீ அந்த குறையின் மூலமாய் கடந்து செல்வதற்கு முன்பாக, நீ அந்த பிரச்சனைக்குள் போகுவதற்கு முன்பாகவே, அந்த பிரச்சனையை சந்திக்க ஏற்கனவே உனக்கு நியமிக்கப்பட்ட இடத்துல உனக்கு வேண்டியதை ஏற்கனவே நான் செய்துவிட்டேன், அதை ஆயத்தம் பண்ணிவிட்டேன். அது உனக்காய் காத்து கொண்டிருக்கிறது. உன் விசுவாசத்தை கொண்டு நட என்றார். If you walk by faith, you will reach the place of your provision. நீங்கள் விசுவாசத்தை கொண்டு நடந்தால் உன்னுடைய பராமரிப்பின் இடத்திற்கு நீங்கள் செல்வீர்கள். பராமரிப்பு ஏற்கனவே அருளப்பட்டிருக்கிறது. Your provision has already been made. You're not going to get the blessing. You already have the blessing. You only have to go to the blessing, not get the blessing. இருக்கிறீங்களா? ஆசீர்வாதத்தை இருக்கிறீங்களா? நீங்க ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு செல்ல, ஆசீர்வாதத்தின் இடத்திற்கு செல்கிறீர்கள். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் உன் தேவையை சந்திக்க அவர் எல்லா ஆயத்தங்களை செய்து விட்டார். என் தேவன், என் தேவன். அப்போ பாருங்க, நீங்க கேட்கிற கேள்வி, அவர் என் தேவையை சந்திப்பாரா? நான் சொல்கிறேன், ஆமென், நிச்சயமா சந்திப்பார். நான் மட்டும் சொல்லுங்க, ஆபிரகாமே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றாருங்க? அவர் சொல்கிறார், அவர், அதாவது ஆபிரகாம்
இந்த வார்த்தைகளை பெறுவதற்கு முன்பாக, look at God's wisdom. வார்த்தைகள், அதாவது இந்த கட்டளை பெறுவதற்கு முன்பாக, ஆபிரகாம் பெறுவதற்கு முன்பாக தேவனிடத்திலிருந்து அவன் ஒரு பராமரிப்புக்காக அவன் கேட்பதற்கு முன்பாக, ஒரு பராமரிப்புக்காக அவன் ஜெபிப்பதற்கு முன்பாக, அந்த இடத்திற்கு போய் சேருவதற்கு முன்பாகவே தேவன் அங்க அவருக்கு வேண்டியதை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். I wish I had a witness in here. Oh God. அப்ப பாருங்க, நம்முடைய ஆதாரம் யாருங்க? யெகோவா ஈரே. யெகோவா ஈரே. அவர்தான் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஆதாரமாய் இருக்கிறார். அப்போ என் தேவன் என்னுடைய எல்லா தேவைகளின் ஆதாரம் என்று சொல்லும்போது என்ன அர்த்தம்? நான் சொல்கிற அர்த்தம், இந்த நீரூற்று ஒரு காலமும் வற்றி போகாது, வற்றாது. யெகோவா ஈரே என்கின்ற நீரூற்று ஒரு காலமும் ஒருபோதும் வற்றாது. இது தவறக்கூடிய, திவாலாகக்கூடிய பேங்க் அல்ல. நம்முடைய தேவன், நம்முடைய வங்கி வேற வங்கிங்க. நம்முடைய தேவன் தான் நம்முடைய வங்கி. இந்த வங்கி வெறும் பணம் கொடுப்பது இல்லைங்க, உங்களுக்கு புதிய கிட்னியும் கொடுக்கிறார். ஆமென். பரலோகத்துல தேவன் ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சிருக்கிறாருங்க. உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அங்க இருக்குங்க. இங்க அவுட் ஆகிற ஒண்ணு அவர் வந்து இன்ன கொண்டு வந்துடுறார் புதுசா. எத்தனை பேர் நம்புறீங்க? டாக்டர்கள் எல்லாம் அவயவங்களை ரிப்பேர் பண்றாங்க, ஆனால் தேவன் அவயவங்களை உருவாக்குகிறார். Doctors repair the organs. God reproduces the organ, recreates the organ. மீண்டுமாய் புதிய கிட்னியோ புதிய அந்த அவயவத்தையோ உண்டாக்குகிறார். அப்போ பாருங்க, ஆபிரகாம் அந்த வாக்கு, அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்கு முன்பாக, பராமரிப்பை கேட்பதற்கு முன்பாக, பராமரிப்பு ஜெபிப்பதற்கு முன்பாகவே தேவன் அவருக்கு வேண்டியதை செய்து வைத்திருந்தார். உங்களை பார்த்து சொல்கிறேன், நீ கேட்பதற்கு முன்பாகவே, நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பாக, நீ எண்ணிக்கொள்வதற்கு முன்பாக, ஏன் நீ பிரச்சனை ஒன்று சொல்வதற்கு முன்பாக, அந்த பிரச்சனைக்குள் நீ போவதற்கு முன்பாகவே ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி தான் பிரச்சனைக்குள் உன்னை அனுமதிக்கிறார். பிசாசுக்கு கோ அஹெட் சிக்னல் கொடுக்கிறார். இருக்கிறீங்களா? பிசாசு போய் கெஞ்சுறான், எனக்கு ஏதாவது செய்ய விடுங்க. சரி போய் செய்யன்றார். சரி போய் செய்யன்னு சொல்லும் போது பிசாசு அந்த முட்டாளுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஏதோ பண்ணி வச்சிருக்கிறாரு, ஆனா இவனுக்கு ஏறல. இருக்கிறீங்களா? அவனுக்கு ஏறல, புத்தி ஏறல. அவன் போய் வேகமா போயிட்டு எல்லாத்தையும் நாசம் பண்றான். ஆனால் அவன் பண்ணும்போது அவனுக்கு தெரியல, ஏற்கனவே நீ பண்ணக்கூடிய நாசத்திற்கு அவர் நன்மையை வைத்திருக்கிறார். ஹலோ, அதுதான் பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 8:28 சொல்றாருங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நடந்தது. அவன் தீமை செய்வதற்கு முன்பாக, நாசம் செய்வதற்கு முன்பாக நன்மை ஏற்கனவே ஆயத்தமாய் உருவாக்கப்பட்டு உண்டாக்கப்பட்டு இடத்தில் வைக்கப்பட்டது. நாசம் வரும்போது நீ தேவனிடத்தில் ஓடுகிறாய், ஆனால் அவர் சொல்கிறார், நீ கேட்பதற்கு முன்பாக, யோசிப்பதற்கு முன்பாக, இந்த சூழ்நிலைக்குள் நீ வருவதற்கு முன்பாக உன்னுடைய ஆட்டுக்கடாவை நான் ஆயத்தமாய் வைத்திருக்கிறேன். நம்முடைய வாக்குத்தத்தத்தின் ஆதாரம், நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய ஆதாரம் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். இது எதுவும் பொருளாதாரம் இல்லைங்க, உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளை அவர் சந்திப்பார். ஆமென். இரண்டாவதாக வாக்குத்தத்தத்தின் அறிக்கை இங்க பார்க்கிறோம். The statement of the promise. இரண்டாவதாக வாக்குத்தத்தத்தின் அறிக்கை என்ன? உன் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். உன் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். இதுல மிக முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை எல்லாம் என்ற வார்த்தை.
அந்த வாக்கியத்துல மிக முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குமானால் அந்த வார்த்தை இந்த சிறிய வார்த்தை எல்லாம், குறைவை எல்லாம். அப்ப பாருங்க, தேவன் சொல்கிற காரியம் உங்களுக்கு என்ன உண்மையாய் தேவைப்படுகிறதோ அதை நான் சந்திக்க, நிறைவாக்க நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன். நான் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டேன். உனக்கு உண்மையாய் தேவைப்படுகிறதை சந்திக்க நான் ஏற்கனவே ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். அப்ப கவனிங்க, உங்களுக்கு உணர்ச்சி தேவைகள் இருக்கிறது, உங்களுக்கு சரீர தேவைகள் இருக்கிறது, உங்களுக்கு ஆவிக்குரிய தேவைகள் இருக்கிறது, உங்களுக்கு மனரீதியின் தேவைகள் இருக்கிறது, உங்களுக்கு பண தேவைகள் இருக்கிறது, உங்களுக்கு படிப்பின் தேவை இருக்கிறது. எல்லா விதமான உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ அந்த தேவைகள் எல்லாம் அவர் சந்திப்பார் என்றார். அவர் சந்திக்கிறது மட்டுமல்ல, அவர் சப்ளை பண்றாராம், நிறைவாக்குகிறார். தமிழ்ல கரெக்டா வந்திருக்குது. உன் தேவையெல்லாம் அவர் நிறைவாக்குவார். நான் தேவையோடு போகிறேன், அவர் நிறைவோடு வருகிறார். Now talk to me. நான் தேவையோடு அவரிடத்தில் செல்கிறேன், அவர் தம்முடைய நிறைவோடு என்னிடத்தில் வருகிறார். ஓ கம் ஆன். என் தேவை எல்லாம் என்ற வார்த்தை பார்க்கும் போது எல்லா தேவைகள், பல தேவைகள் இருக்கிறது போல இருக்கு. அவர் சொல்கிறார், உன் தேவை எல்லாம் நீ ஒட்டுமொத்த சேர்த்தாலும் நான் கொண்டு வர நிறைவு நித்தியமானது. உன் தேவை, எல்லா தேவைகள் நீ ஒட்டுமொத்த சேர்த்தாலும் அது தற்காலிகமானது, அது வரம்புக்குட்பட்டது, அது அளவற்றது, அளவோடு இருக்கிறது, அளவுக்குட்பட்டது. ஆனால் நான் கொண்டு வருகிற என்னுடைய ஆசீர்வாதத்தின் நிறைவு அளவற்றது, எல்லையற்றது, வரம்பற்றது. அதுதான் இந்த வாக்குத்தத்தத்தின் அறிக்கையாய் இருக்கிறது. உனக்கு என்ன தேவை இருந்தாலும் அவர் சொல்கிறார், நான் உன் குறைவை எல்லாம் நிறைவாக்குவேன். ஓ ஐ லைக் தட். அவர் நிறைவின் தேவனாய் இருக்கிறார். இருக்கிறீங்களா? அவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கும் போது அவர் அதை நிரப்பி கொடுக்கிறார். ஆமென். அப்போ பாருங்க, உன் தேவையெல்லாம், உன் குறைவையெல்லாம் சந்திப்பேன் என்று யார் உங்களிடத்துல சொல்ல முடியும்? தேவன் மட்டுமே தான். இந்த வாக்குத்தத்தம் வேற யார் பண்ண முடியும்? வேற யாரும் பண்ண முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய செல்வந்தனாலும் அதை பண்ண முடியாது. உன் எல்லா தேவைகள் சந்திக்கவே முடியாது. உலகத்தில் இருக்க மிகப்பெரிய கோட்டீஸ்வரன், நம்பர் 1 பில்லியனர், அவனாலும் கூட உன் தேவை எல்லாம் சந்திக்க முடியாது. ரொம்ப சைலண்டா இருக்கிறீங்க. நான் உண்மைதானே சொல்றேன். அப்படி கூடமானால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் அவன் ஏற்கனவே தீர்த்திருக்க வேண்டுமே. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுங்களா? இந்த நம்பர் 1 பில்லியனர் அவனுடைய சொந்த பிரச்சனையே தீர்க்க முடியல. அவனுடைய சொந்த வாழ்க்கையை சரி செய்ய முடியல, அவனுடைய மனதை சரி செய்ய முடியல. அவன் பல தீமையான காரியங்களை செய்யலாம், அதை மேற்கொள்ள முடியவில்லை. ஆனால் என் தேவன் சொல்கிற காரியம், உன் குறைவை எல்லாம் நான் நிறைவாக்குவேன். மூன்றாவது பகுதி, அந்த வசனத்தின் 3வது பகுதி, வாக்குத்தத்தத்தின் போதுமான அளவு. The sufficiency of the promise. The source of the promise. 1, வாக்குத்தத்தத்தின் ஆதாரம். நம்பர் 2 என்னங்க? The statement of the promise. வாக்குத்தத்தத்தின் அறிக்கை. 3வது the sufficiency of the promise. அந்த வாக்குத்தத்தத்தின் போதுமான அளவு. போதுமான அளவு. கிறிஸ்து இயேசுவுக்குள் தம்முடைய மகிமையான ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக்குவார். அதான் வாக்கியம். தமிழ்ல மாறி வந்திருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் தம்முடைய மகிமையான ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக்குவார். கவனிக்க வேண்டும், இது தேவன் சொல்கிற வழி என்னவென்றால், நீ எப்பொழுதுமே உன் தேவைகள் சந்திக்கப்பட திரும்பி வரலாம். ஓ மை காட், இருக்கிறீங்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி
நம்முடைய குறைவையெல்லாம் நிறைவாக்குவார்னு சொல்கிறார். அப்படியானால் நாம் ஒவ்வொரு முறை தேவைப்படும் போது தைரியமாக திரும்ப போக முடியும் அவர்கிட்ட. ஏன்? அவர் அளவற்ற ஐஸ்வர்யம் உள்ளவர், வரம்பில்லாத ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய மகிமையான ஐஸ்வர்யத்திற்கு எல்லைகள் இல்ல, வரம்புகள் இல்ல, அளவுகள் கிடையாது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அவர் சொல்கிறார், நீ எத்தனை முறை வந்தாலும் கவலைப்படாதன்றார். ஏனென்றால் அது எங்கிருந்து வருகிறதோ அங்க அது மிக அதிகமாய், ஏராளமாய், தாராளமாய் இருக்கிறது. உன் தேவையை சந்திக்கப்பட நீ ஆதாரத்திலிருந்து வருகிறையே, அங்கே உன் தேவையை சந்திக்க ஏராளமாக, தாராளமாக அங்கே வளங்கள் இருக்கிறது. There are resources there at the source of your supply. Oh my God. எப்படிங்க இப்படிப்பட்ட ஒரு தேவனை நேசிக்காமல் இருக்க முடியும்? எப்படிங்க அவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் செய்யாமல் இருக்க முடியும்? என் தேவையெல்லாம், குறைவையெல்லாம் அவர் கிறிஸ்து இயேசுக்குள் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பார், நிறைவாக்குவார்னு சொல்றார். அப்போ நான் யோசிக்க வேண்டிய காரியம், அவர் என்னுடைய தேவைகளை சந்திக்கும் போது வரம்புக்குட்பட்ட, அளவுக்குட்பட்ட என்னுடைய ஆதாரங்களின்படி அவர் என் தேவைகளை சந்திக்காமல், ஆனால் அளவற்ற, வரம்பற்ற அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி தான் தேவையை சந்திக்கிறார். வாசிங்க இந்த வசனத்தை. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, தம்முடைய, உங்களுடைய ஐஸ்வர்யத்தின்படி, கவனிக்க வேண்டும், உங்களுடைய ஆதாரங்களின்படி சொல்ல, தம்முடைய, உன்னுடைய குறைவெல்லாம் உன்னுடைய குறைவின் படியேன்னு சொல்ல, உன்னுடைய ஆதாரங்களின் படி சொல்லல. அவர் சொல்கிற வார்த்தை கவனிங்க, வாசிங்க சிஸ்டர் வேகமா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அங்கதாங்க விஷயமே இருக்குங்க. உன் தேவை எப்படி சந்திக்கிறாருங்க? நீங்க வைத்திருக்கிற ஆதாரங்கள், ஏன்னா அது வரம்புக்குட்பட்டது, அளவுக்குட்பட்டது. அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது? அளவற்றது, வரம்பற்றது, எல்லையற்றது. அது நித்தியமானது. அதன்படித்தான் உன் தேவையை சந்திக்கிறார், அதிலிருந்து அல்ல. கவனிங்க, சகோதரன் வசந்த் இங்க இருக்கிறாருங்க. அவர்கிட்ட போயிட்டு, பிரதர், உங்களுடைய ஆஸ்தியிலிருந்து எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. அவர் என்ன செய்வாரு? அவருடைய ஆஸ்தியிலிருந்து 100 ரூபாய் கொடுப்பார் அல்லது 1000 ரூபாய் கொடுப்பார். ஏன்னா நான் கேட்டது உங்களுடைய ஆஸ்தியிலிருந்து தாங்க. ஆனா அதே நான் அவர்கிட்ட போயிட்டு உங்களுடைய ஆஸ்தியின் படியே எனக்கு செய்யணும்னா அவர் என்ன செய்வாருங்க? 25 லட்சம் கொடுப்பாரு. ஏன் சிரிக்கிறீங்க? ஏன்னா இப்பொழுது அவருடைய ஐஸ்வர்யத்தின் படிதான் நான் கேட்கிறேன். அல்லேலூயா. தேவன் சொல்கிறார், தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படிதான் நான் உன் தேவையை சந்திக்க போறேன், நிறைவாக்க போகிறேன். உன்னுடைய தேவைக்கு ஏற்றவாறு நான் சந்திக்க போறதில்ல. நான் உன் குறைவை எல்லாம் என்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி, என்னுடைய அளவற்ற மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி, என்னுடைய வரம்பற்ற எல்லையற்ற ஐஸ்வர்யத்தின்படி உன் தேவையை சந்திப்பேன்றார். அதன்படி சந்திக்கும் போது நான் நிறைவான ஆசீர்வாதம் பெற்றுள்ளவனாய் காணப்படுகிறேன். ஆமென். சில வசனங்கள் உங்களுக்கு உதாரணமாய் காண்பிக்கிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய தேவைகளை நிறைவாக்குகிறார். இந்த ஸ்திரீயானவள் கடைசி ஒரு சிறிய அப்பத்தை செய்து அவளும் தன் மகனும் அதை சாப்பிட்டு மரித்து போக ஆயத்தமானார்கள். ஆனால் தேவன் அவர்களுடைய குறைவையெல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்தித்தார். எப்படின்னா, அந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அந்த பானையில் மாவு குறைந்து போகவில்லை, அந்த கலசத்தின் எண்ணெய் கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை.
இரண்டுமே குறைந்து போகல. ஏன்? நிறைவான தேவன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 3 10ஆம் வசனம். நீதிமொழிகள். நான் சொல்கிறேன், தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி தான் நம் தேவைகளை நிறைவாக்குகிறார் என்பதை நிரூபிக்க நான் காண்பிக்கிறேன் சில வசனங்கள் மட்டுமே. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். நிரம்பும், அந்த வார்த்தைகள் பூரணமாய் நிரம்பும். கோடிட்டுக் கொள்ளுங்க அந்த வார்த்தையை பைபிள்ல. உங்க பெண் எடுத்து அதை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. வீட்டுல போனால் ஹைலைட் பெண்ணை வாங்கிட்டு அண்டர்லைன் பண்ணிக்கங்க இந்த வசனம் எல்லாம். மீண்டும் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் எல்லாம் பூரணமாய் நிரம்பும். உன் களஞ்சியங்கள் எல்லாம். What a God we have. உன்னிடத்துல எத்தனை களஞ்சியங்கள் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் பூரணமாய் நிரம்புமா. உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். எல்லா பன்மையில் தான் பேசுறேன் நம்முடைய தேவன். உபாகத்துல நான் உங்களுக்கு கட்டாத வீடுகளை கொடுப்பேன்றார். திராட்சை தோட்டங்கள், அவர் எல்லாம் பன்மையில தான் பேசுவார். நம்ம எல்லாமே ஒற்றுமையில தான் பேசுகிறோம். ஒருமை, மன்னிக்கவும். தேங்க்யூ பிரதர். நம்ம எல்லாமே சிங்கிளா தான் பேசுறோம். அவர் நிறைவான ஆசீர்வாதத்தை பேசுற. அதை பெற்றுக்கொள்வதற்கே மனப்பான்மை இல்லை. ஏன்னா இங்கே போதிச்சிட்டாங்க, அவர் உன்னை ஒண்ணு இல்லாம ஓட்டாண்டி ஆக்குவார். நீ 2 வெங்காயம் வைத்து கொண்டு நம்ப மாட்டேங்க. நான் பைபிள் காலேஜில் படிக்கும்போது எனக்கு போதித்தவர், அதுவும் என்ன ஃபெய்த் சப்ஜெக்டை கொடுத்தாரு அவர் கையில். அவர் போதிக்கிறது, உங்களுக்கு காணிக்க வரலன்னு வச்சுக்கிங்க, நீங்க என்ன செய்யணும், ஒரே ஒரு 2 ரூபாய் உங்களுக்கு காணிக்க வந்துருச்சுன்னா என்ன செய்வீங்க? அதில் ஒரு மாணவன் தான் நான் திருப்பி கொடுத்துருவேன்ட்டார். அவருக்கு கோவம் வந்துச்சு. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. என்னன்னு அதட்டி அவரு. இதுல என்ன பிரச்சனைனா, இவர் தமிழ்ல பேசுற, நான் மொழியாக்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் சர்ச்சில் பாஸ்டர் பேசுறது விசுவாசத்தை, நான் அந்த விசுவாசத்தை கேட்டுக்கிறேன். இது புதிய விசுவாசமா இருந்துச்சு. அவர் சொல்ற 2 ரூபாய் காணிக்க வந்துச்சுன்னா 1/4 கிலோ மைதா மாவு வாங்கி 2, அதாவது 25 காசுக்கு நீங்க பச்சை மிளகாய் வாங்கி ஒரு 2 சிறு வெங்காயம் வாங்கி அந்த கஞ்சியை பண்ணி வெங்காயத்தையும் இந்த பச்சை மிளகாய் அடிச்சுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். இதுதான் விசுவாச வாழ்க்கைன்ட்டார். யோசித்து பாருங்க. நான் கேட்ட போதனை சர்ச்சில் இங்க கேட்ட இது அப்படியே உள்டாவா இருக்குது. நான் சொன்னேன், இல்லை, இது விசுவாச வார்த்தை இல்லை. நான் வேதத்தை படிக்க படிக்க அவர் நிறைவாய் கொடுக்கிறவர். ஆமென். மீண்டும் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது உன் களஞ்சியங்கள். எல்லாரும் சொல்லுங்க, களஞ்சியங்கள். அதை அழுத்தி சொல்லுங்களேன், களஞ்சியங்கள். அப்படி பிரதர், கரெக்ட். கமான் ஒன் மோர் டைம். பாருங்க, சில பேர் என்ன அப்படியே பார்த்து நிக்கிறீங்க. இவ்வளவு சொல்லியும் பாருங்க கஷ்டமா இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, களஞ்சியங்கள். நல்லா கடிக்கிற, நாக்க கடிக்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்படியாவது இறங்குறதா பார்ப்போம். ஆமே. அப்ப கூட பாருங்க, நான் எவ்வளவு அழுத்தம் திருத்தம் சொல்லுங்க. திருப்பியும் களஞ்சியங்கள். வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். பாயிண்ட் சிஸ்டர் கிரேஸ் பிடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் கிருபை தான் இன்னைக்கு. ஸ்பெஷல் கிரேஸ் உங்களுக்கு, ஏன்னா இவங்களே பிடிச்சிட்டாங்க. வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். உன் ஆலைகளில். எல்லாரும் சொல்லுங்க, ஆலைகளில். என் ஆலைகள். எல்லாரும் சொல்லுங்க, என் ஆலைகள், என் களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கும் திராட்சரசத்தால் புரண்டோடும். சரி, உங்களுக்கு திராட்சரசம் பிடிக்கலனாலும் வேற என்னெல்லாம் தேவையோ அதோடு. அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சொல்கிறார், உன் குறைவை எல்லாம் என்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நான் நிறைவாக்குவேன், சந்திப்பேன் சொல்ல. I will supply, I will meet ன்னு சொல்லல. அந்த சப்ளை என்கின்ற கிரேக்க வார்த்தை பார்த்தீங்கன்னா நிறைவான, ஃபுல் சப்ளை, அதான் வார்த்தை. நிறைவாய் கொடுப்பார். தமிழ்ல கரெக்டா வந்திருக்குது, ஆங்கிலத்துல சப்ளை மட்டும் போட்டுருக்குது. ஆனா ஆக்சுவலா ஃபுல் சப்ளை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஃபுல் சப்ளை காத்திருக்கிறது. ஜீசஸ், விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு ஃபுல் சப்ளைங்க. அது கொஞ்சம் ஃபுல்லா சொல்லுங்க பாப்போம்.
அப்படிதான் சொல்லணும். பிரச்சனைய பார்த்து நீங்க பேசும்போது, பிரச்சனையே உனக்கு வரம்பு இருக்கு, என் தேவையே உனக்கு வரம்பு இருக்கு. ஆனா என் தேவனுடைய பராமரிப்பு ஃபுல் சப்ளை. நீ பேசுகிற விதத்துல பிசாசும் பிரச்சனையும் புரிந்து கொள்ளணும். இனி இவருடைய மனப்பான்மை அசைக்க முடியாது. இனி இவர் சிந்திக்கிற சிந்தை மாற்ற முடியாது. இவருக்குள் வெளிப்பாடு வந்து விட்டு, அதனால தான் சொல்கிறேன், திருப்பி திருப்பி சத்தியத்தை போய் கேளுங்கன்றது. ஞாயிற்றுக்கிழமை கேட்டால் புதன்கிழமைக்குள்ள வெளியே போயிடும், பிசாசு அதை எடுத்துன்னு போயிடுவான். ஆனா திரும்ப திரும்ப 3 முறை நீங்க கேட்டீங்கன்னா, நான் சொல்கிறேன், நீங்க முற்றிலுமாய் மாற்றப்படுவீர்கள். நான் எழுதி கொடுத்துட்றேன். ஒவ்வொரு செய்தி நீங்க குறைந்தபட்சம் 3 முறை கேட்டால் உங்க தேவைகள் சந்தி. ஏனென்றால் வெளிப்பாடு வரும். இப்ப சத்தியத்தை கேட்கிறீர்கள், ஆனால் மீண்டும் 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 கேட்க கேட்க அந்த சத்தியம் வெளிப்பாடாய் மாறும். வெளிப்பாடு வரும்போதுதான் உங்களுடைய அதிகாரமே வெளிப்படுகிறது. அப்போ எந்த விதமான பயமும் உங்களுக்கு கிடையாது, ஏன்னா வெளிப்பாடு வந்த பிறகு. ஆமென். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். மல்கியா 3:10. மல்கியா 3:10. நான் என்ன காண்பிக்கிறேன்? தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய குறைவையெல்லாம் தேவையெல்லாம் நிறைவாக்குகிறார் என்பதை குறித்து பேசுகிறேன். வாசிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம், மாவு குறைந்து போகவில்லை, பானையில் மாவு குறைந்து போகவில்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவில்லை, நிறைவு. 2வது உதாரணத்தை பார்த்தது நீதிமொழிகள் 3:10. களஞ்சியங்கள் பூரணமாய் நிரப்பப்பட்டிருக்கிறது, ஆலைகள் திராட்சரசத்தால் புரண்டோடுகிறது. இங்க என்ன பார்க்கிறோம்? இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ. கமான் நல்லா வாசிங்களா ப்ளீஸ், சொல்லுங்க பாப்போம். அந்த இடத்துல இருந்து வாசிங்க. இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று இடம் கொள்ளாமல் போகிறது என்னங்க? இடம் கொள்ளாமல் போக மட்டும் எது கொடுக்குறாருங்க? தேவை கிடையாது, ஆசீர்வாதத்தை. கரெக்டா வாசிக்கணும். இடம் கொள்ளாமல் போக மட்டும் உனக்கு பிரச்சனை கொடுப்பேன்னு சொல்லலையே. உங்க பைபிளை தான் நீங்க பார்க்கணும். என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்க? ஆசீர்வாதத்தை. எல்லாரும் வாசிங்க அந்த பகுதியை. இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று. உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை, யாருடைய ஆசீர்வாதத்தை? ஏன் ஆசீர்வாதத்தை? அதான் கர்த்தர் சொல்கிறார். இது கர்த்தர் பேசுகிற வாசனங்க. அவர் சொல்கிறார், நீ இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்மேல் என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் வருஷிக்க பண்ணுவேன் என்றார். அப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு இடம் கொள்ளாமல் போகக்கூடிய ஆசீர்வாதங்கள் காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் வாசித்த இந்த எல்லா வசனங்களை பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உன் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ரைட்டுங்களா? ஆனால் இந்த வசனம் நிறைவேற்றப்படுவதற்கு அதற்கு முந்தின வசனங்கள் நீங்க நிபந்தனை நிறைவேற்ற வேண்டும். அந்த முந்தின வசனங்கள் 15ஆம் வசனத்திலிருந்து பிலிப்பிய விசுவாசிகள் தங்களுடைய பற்றாக்குறையிலிருந்து பவுலுடைய ஊழியத்திற்கு, பவுலுடைய தேவைகளை சந்தித்தவர்கள். அதாவது அவர்கள் கொடுத்தபடியினால்தான் பிலிப்பியர் 4:19 தேவன் இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால், அதாவது தம்முடைய மகிமையான ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் உன் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார் என்று பவுல் சொல்கிறார். எப்பொழுது? நாம் விதைக்கும் பொழுது. இப்ப நாம் வாசித்த இந்த 3 வசனங்கள் மீண்டுமா உதாரணமா பார்ப்போம். 1 ராஜாக்கள் 17-16 பார்த்தோம். பானையில் மாவு குறைந்து போகவில்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவில்லை பார்த்துட்டோம்.
ஆனால் அதற்கு காரணம் என்ன? அதற்கு முன்பாக வந்த நிபந்தனை என்ன? 13ஆம் வசனம். அப்பொழுது எலியா ம். அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கவனிங்க, இந்த இந்த ஸ்திரியானவள் தன் பிரச்சனையை சொன்னாள். எனக்கு இருக்கிற இந்த கொஞ்சமா வந்து கொஞ்சம் எண்ணெயை கடைசி அவர் அடை சுட்டு நாங்க சாக போறோம். அவர் அதோட விட்டு இருக்கணும். சரிம்மா நீங்க சாப்பிட்டு சாகுங்கன்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா அவங்க சொல்ற பிரச்சனை அவங்க. ஆனால் அவர் என்ன சொல்றாருங்க 13ஆம் வசனத்துல, அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே. பயப்படாதே, பயப்படாத, நான் உன்னிடத்துல இருந்து பறிக்க வரல. ஆனால் முதலீடு செய்தால் நன்மை என்னன்னு சொல்லுறதுக்கு நான் வந்திருக்கிறேன். வாசிங்க. நீ போய் ஆ, உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. நீ சொன்ன மாதிரி போய் அந்த அடை சுடுன்றாரு. ஆ, ஆனாலும் அந்த ஆனாலும் தான் இங்க பெரிய பிரச்சனை. பல விசுவாசிகள் ஊழியக்காரர்களை பார்த்தா எரி எரின்னு இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஆனாலும். நீ போய் செய், நீ நினைச்சதெல்லாம் செய்யுமா, ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அங்கதான் அடையை பிரச்சனை. பண்ணி. அங்கதான். ஏன்னா நம்ம வந்து எப்படின்னா மீதி ஆனது கொடுக்குறேன் அவர் இல்ல சொல்றாரு. மீதி ஆனது நீ கொடுக்காத, முதல்ல கொடுன்றார். ஏன்னா நீ கொடுத்தாதான் மீதியா இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், மீதியானது கொடுப்பான், அப்ப கரெக்டா பிசாசு மொத்தத்தை அழிச்சிருவான். அப்போ கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன்னா நீங்க யோசிச்சீங்க, இதெல்லாம் பிரச்சனை எல்லாம் பில் எல்லாம் கட்டிட்ட பிறகு மீதியானது கர்த்தர் கொடுக்குறார். அவர் சொல்றார், கண்டிப்பா நான் கொடுக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன்றார் பிசாசு. அவர் சொல்றார், முதலாவது முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி முதல் என்னிடத்தில் எனக்கு கொண்டு செய்து வா. கொண்டுன்றார். முதல்ல எனக்கு சிறிய அடையை பண்ணி பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. என்னிடத்தில் கொண்டு வா. எதற்காக? எதற்காக? அங்க விரல வச்சுக்கோங்க. நேரா பிலிப்பியர் 4க்கு போங்க. பிலிப்பியர் 4 15ல இருந்து 17 வரைக்கும் வாசிங்க பாப்போம். மேலும் ம். பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே ம். நான் மக்கெதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது ம். கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் ம். நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் ம். வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ம். நான் தெசலோனிக்கியாவில் இருந்த போதும் ம். என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் இரண்டொரு தரம் அனுப்பினீர்கள். எத்தனை முறை அனுப்பிச்சாங்க? இரண்டொரு தரம். அப்படின்னா 2 முறை அனுப்பிச்சாங்க. இவங்களே பற்றாக்குறையில் இருக்கிறவர்கள். ஆனால் அந்த பற்றாக்குறையில இருந்து முதலாவது பவுலுக்கு எடுத்து கொடுக்கிறார்கள். 2 தரம் கொடுத்து அனுப்பிச்சுக்கிறாங்க. உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். அல்லேலூயா. இதுதான் எலியா அங்க சொன்னார். முதலாவது எனக்கு கொடுன்னா அவர் வந்து மோசமான ஒரு தீர்க்கதரிசி இல்லைங்க. உங்ககிட்ட இருக்கிறது நான் எடுத்துட்டு நீங்க சாகுங்க எப்படியாவது, முதலாவது நான் சாப்பிட்டு கொஞ்சம் பிழைக்கிறேன், அப்படி இல்லை. அவர் சொல்கிற காரியம், என்னுடைய உபகாரத்தை நான் நாடவில்லை, என்னுடைய தேவை சந்திக்கத்தான் நான் உன்னிடத்தில் கேட்கல. உன்னுடைய கணக்குல தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் படி அவருடைய பங்கை பலனாக கொடுப்பதற்கு தான் உன்னை விதைக்க சொல்கிறேன், எனக்கு தேவை இருக்கிறதுனால அல்ல. அதுதான் எலியா அங்க சொல்கிறார். முதலாவது எனக்கு ஒரு சிறிய அடை பண்ணி கொடு. ஏன்னா அதை நீ செஞ்சிட்டா உன் ஆயுசு முழுதும், அதாவது இந்த பஞ்சம் நீங்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை இருக்காது. முதலாவது தேவனுக்கு கொடுக்கிறவர்கள், நான் சொல்கிறேன், மீதியான குறித்து நீங்க எண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பார்த்துக்கொள்வார். அவர் பார்த்துக்கொள்வார். கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அவர் மேல நீங்க பால் போட்டீங்க, அவருடைய கோட்ல பால் அடிச்சிட்டீங்க, இனி அவர் தான் பார்க்கணும். பார்க்கலன்னா அவர் பிரச்சனை. அவருடைய உண்மைத்தன்மை எழுந்துடுவார். God can never lose his faithfulness. May I say to you, you can never ever outgive God. நீங்க தேவனை பார்க்கலும் ஒருபோதும் அதிகமாய் கொடுக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எப்படி கொடுக்கப்படும்? அமைக்கு குலுக்கி. ஏன் குலுக்குறாங்க? முதலாவது என்ன சொல்றாருங்க? அமைக்கு. என்ன பண்ணுவீங்க? முதல்ல கொஞ்சம் காரியத்தை போடும்போது என்ன பண்றோம்?
அமுக்குறோம். நான் அடிக்கடி டிராவல் பண்றதுனால இது எனக்கு தெரியும். போகும்போது என்ன பண்றோம், அந்த பெட்டிய அமுக்குன்னு அமுக்குறோம். நம்ம தம்பி ஜோசப் தான் வந்து அதை கட்டுவாருங்க. அவர் அப்படியே அந்த அந்த பெட்டி மேல உட்காருவார். அமுக்குவார். அதுக்கப்புறம் என்ன பண்றாருங்க, அமுக்கின பிறகு அது நிறைவாயிடுச்சு. என்ன பண்றோம், ஏன் குலுக்குறோம்? குலுக்க குலுக்க இன்னும் கொஞ்சம் கேப் வரும். ஹலோ, அமுக்கும் போது கொஞ்சம் கேப் வருதுங்க. ஆனா குலுக்கும் போது இன்னும் கொஞ்சம் அங்க அடியில இருக்கிறதெல்லாம் வந்து மேலோட்ட தான் அமைக்கிறோம். ஆனா அடியில கொஞ்சம் கேப் உழுக்கனா அடியில கொஞ்சம் கேப் விட்டோம்னா அது இதுவும் ஏறுகிறது. அப்ப என்ன செய்யறாருங்க, மூன்றாவது அமுக்கி குலுக்கி அதெல்லாம் போன பிறகு அப்ப கூட மட்டத்தோட வருதல்ல, சரிந்து விடும்படி நிறைவான தேவன், நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். ஆமென். அப்ப பாத்தீங்கன்னா நாம் கொடுக்கும் போது இது நடக்கிறது. பிலிப்பியர்லயும் அப்படிதான் இருக்கிறது. 1 ராஜாக்கள். இப்பொழுது மீண்டும் நீதிமொழிகள் 3:10 வாசித்தோம். அது பலன். இப்பொழுது நிபந்தனை. 9 நீதிமொழிகள் 3:9. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது அடுத்த வாக்கியம். அப்பொழுது போதுங்க. நீ இதை செய்யும் போது அப்பொழுது, அந்த அப்பொழுது ஏன் வருது, நீ இதை செய்தாதான் அதுக்கு பிறகுதான். அப்பொழுதுனா அதன் பிறகு உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகள் திராட்சரசம் புரண்டோடும். ஆமா. இப்போ அதே மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாய் இருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்போ இந்த எல்லா வசனங்களுடைய பின்னணியை பார்க்கும் போது எதன் அடிப்படையில் பவுல் அப்போஸ்தலன் இந்த வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்? நாம் என்ன பார்த்தோம்? இந்த வாக்குத்தத்தத்தின் போதுமான அளவு இல்லைங்களா, நிறைவான தேவன் அவர் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குகிறார். எப்படிங்க? எப்பொழுது? நான் கொடுக்கும் போது. பிலிப்பியர் மக்கள் கொடுத்த பொழுது பவுல் சொல்கிறார், இந்த தேவன், என் தேவன் உனக்கு இந்த தேவையை சந்திப்பார், இந்த பலனை தருவார். அதே போலவே எலியா சொல்கிறார். அதே போலவே நீதிமொழிகள் பேசுகிற ஆக்கியோன் சொல்கிறார். அதே போலவே மல்கியா தீர்க்கதரிசி சொல்கிறார். தேவன் அவரிடத்தில் அவர் மூலமாய் பேசி, உன் ரசமபாகம் எல்லாம் நீ பண்டகசாலை, அதாவது நீ போதிக்கப்படுகிற இடத்திற்கு நீ கொண்டு வரும்போது, உனக்கு உணவு தருகிற சபைக்கு நீ கொண்டு வரும்போது அவர் சொல்கிற காரியம், நான் அதை நீ இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ண மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருன்றார். அப்போ நான் ஏன் தேவனை துதிக்க வேண்டும்? அவர் என் தேவைகள் எல்லாம், அவர் என் குறைவை எல்லாம் நிறைவாக்குகிறபடினால் நான் அவரை கனம் பண்ணுவேன். Praise the Lord. இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கிறத அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். யாவரும் எழுதி நிற்போம். ஒவ்வொரு விசுவாசியும் தேவனை நேசிக்க வேண்டும். இதுவரைக்கும் இல்லாத விதத்துல, ஒரு மிக புதிய விதத்துல நீங்க தேவன் மீது உங்கள் அன்பை செலுத்த போகிறீர்கள். காரணம், அவர் என் சிருஷ்டிகராக இருக்கிறபடினால், சிலவர் அவர் எனக்கு என்ன செய்தது நிமித்தமாக நான் அவரை நேசிக்க போகிறேன். மூன்றாவது, அவர் என்னிடத்தில் பண்ணின அர்ப்பணிப்புகளுக்காக நான் அவரை நேசிக்க போகிறேன். அவர் என்ன அர்ப்பணிப்பு பண்ணார்? உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். இரண்டாவதாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் குறைவையெல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார். அவர் நிறைவான தேவனாய் இருக்கிறபடினால், அவர் உங்களுடைய தேவைகளின் ஆதாரம் இருக்கிறபடினால், அவர் உங்களுடைய தேவைகளை எல்லாம் நான் சந்திப்பேன், நான் ஃபுல் சப்ளை பண்ணுவேன் என்று சொன்னபடினால், அதை நிறைவாக்குவேன் என்று சொன்னபடினால், அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை எப்படி கொடுக்கிறார் என்பதை உங்களுக்கு பல உதாரணங்களை கொடுத்து விளக்கி சொன்னேன். பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கென்று நிறைவான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் இதற்காக இந்த பிரம்மாண்டமான வியக்கத்தக்கதான வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். என்ன?
தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைய வாக்குவார் என்கின்ற இந்த ஒரு வாக்குத்தத்தத்தில் அவருடைய மற்ற எல்லா வாக்குத்தத்தங்களை கொண்டுள்ளது. உன் தேவையை முன்கூட்டியே சந்திக்க ஆயத்தமா ஆக்கிட்டு அந்த இடத்துல வைத்துட்டேன். நீங்க அந்த இடத்துக்கு இன்னும் போகல. போவதற்கு முன்பாகவே அவர் ஆயத்தம் பண்ணி வச்சுதான் உங்ககிட்ட சொல்றார், பிரச்சனை வரப்போகுது. ஆனா பிரச்சனை வந்தா நேரா நான் சொன்ன இடத்திற்கு போ. அங்க உனக்காய் ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வாரம் முழுவதும் தேவன் உங்களுக்கு அநேக சர்ப்ரைசஸ் வைத்திருக்கிறார். அந்த இடத்துக்கு போகும்போது அதை நீங்க பார்ப்பீங்க. அந்த வாக்கியத்தை நான் யோசிக்கல, கர்த்தர் அதை சொல்ல வைத்தார். உங்களுக்கு அநேக சர்ப்ரைசஸ் காத்திருக்கிறது. கட்டளை கொடுக்கும் போது என்ன கொடூரமான தேவனா இருக்கிறார் என்று யோசித்திருக்கலாம். ஏன் நான் வந்து சோதிக்கணும்? உங்களுக்கு பலன் தரும்படியாக. சோதனை எதற்காக? அவரை பற்றியும் நீங்கள் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்வதற்கு சோதனை அனுமதிக்கிறார். அவர் சோதனை அனுமதிக்கிறதுக்கு காரணமே அவருடைய குணாதிசயங்களுடைய அறியாத அம்சங்களை வெளிப்படுத்த. What you don't yet know, God wants to show you through your testings. உங்களுடைய பரீட்சைகள், சோதனைகள் மூலமாய் அவரை பற்றி உங்களுக்கு இன்னும் அறியாத சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படியாக அதை அனுமதிக்கிறார். ஆனால் அதை அனுமதிக்கும் போது, அனுமதிப்பதற்கு முன்பாகவே உங்கள் ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி தான் வந்து சோதிக்கிறார். உங்களுடைய சுகவீனத்துக்கு முன்பாகவே, வருவதற்கு முன்பாகவே, 2000 வருடங்களுக்கு முன்பாக உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள். அவர் முன்னேற்பாடின் தேவனாய் இருக்கிறார். He is the God of providential supply. அவன் முன்கூட்டியே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி தயாராக வைக்கிற தேவன். எல்லோரும் உங்களுடைய குரல்களை உயர்த்தி புதிதாக, ஆண்டவரே, இனி நான் உன் மீது என்னுடைய அன்பை அதிகரிப்பேன். ஏனென்றால் உம்முடைய 2 மகத்தான அர்ப்பணிப்புகளை நான் பார்த்திருக்கிறேன். நீங்க செய்ய வேண்டிய அவசியம் அல்ல, அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் உறுதிப்படுத்தினீர். எனக்கு நீர் சொன்ன வார்த்தை அது. நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ எந்த கஷ்டத்தின் ஊடாய் கடந்து போனாலும் உன் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நான் நிறைய வாக்குவேன் என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். எல்லோரும் தேவனை துதிங்க. இந்த வாக்கு தத்துவத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. Lift up your voice and praise him. My God, my God. Shebekaba setete rakatala mandere vokosaya. Everybody open your mouth and praise him. Mamambro seketa. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. Thank you Lord, thank you Lord, thank you. நன்றி அப்பா. ஓ, இந்த சத்தியங்களை ஆராய்ந்து பார்க்கும் போது எங்களுடைய ஆண்டவரே புத்திக்கு அப்பாற்பட்டது உம்முடைய ஆண்டவரே அனந்த ஞானமையா. எங்களுடைய புத்திக்கு அப்பாற்பட்டது உம்முடைய பராமரிப்பு. என்னுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட கர்த்தாவே இடைப்படுதல்கள் காண்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. இப்படிப்பட்ட தேவனாய் நீர் இருக்கிறபடினால் நமக்கு நன்றி. Thank you Lord. What a God, what a God, what a God. You are always shocking me beyond my understanding. என்னுடைய ஆண்டவரை புரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்ட விதத்தில் எங்களை ஆண்டவரே நீர் ஆச்சரியப்படுத்துகிறீர். எங்களை நீர் ஆச்சரியப்படுத்துகிறீரப்பா. எங்களை ஆச்சரியப்பட வைக்கிறீர். Thank you Lord. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஓ ஹalleluya. கேட்கிற சத்தியத்தை வாட உதவி செய்யும். ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மாண்டே வருகிறோம் அப்பா. ராஜா, இந்த காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி அப்பா. துவக்க ஜெபம் முதற்கொண்டு கர்த்தாவே உம்முடைய பலத்த அபிஷேகம் எங்கள் மத்தியில் உலாமினதுப்பா. உம்முடைய பிரசனம் வெளிப்பட்டதுப்பா. உம்முடைய ஆவியானவர் கிரியை செய்தாரப்பா. ஆராதனை மூலமாகவும் இந்த வார்த்தைகள் மூலமாக, இந்த வசனத்தின் மூலம், இந்த செய்தியின் மூலமாக ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டீரப்பா. உமக்கு நன்றி. உம்மை குறித்த ஆண்டவரே அநேக வெளிப்பாடுகள்
நாங்கள் பெற்றோம். உன் மீது அதிகமாய் அன்பு செலுத்த உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் எங்களை நேசிக்கிற பிரகாரமாய் எங்களால் ஆண்டவரே உம்மை நேசிக்க முடியாது. ஆனாலும் எங்களால் முடிந்த அளவுக்கு கர்த்தாவே மிக சிறப்பாய் உம்மை நேசிக்க போகிறோம் ஐயா. ஏனென்றால் இப்போ ஆண்டவரே இந்த புதிய வெளிப்பாடுகளோடு இவ்வளவாய் எனக்கு அர்ப்பணித்த தேவனை நான் எப்படி நேசிக்காமல் இருக்க முடியாதப்பா. என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த திருச்சபை உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மந்தை உம்முடைய கருத்தில் வைக்கிறேன். என் சகோதர சகோதரிகள் அப்பா, என்னுடைய இந்த ஆவிக்குரிய குடும்பத்தை உன் கரத்தில் வைக்கிறேன் ஐயா. நீங்கள் யாவரையும் கர்த்தாவே உன் மீது அன்பு செலுத்துகிற ஒரு சபையாய், ஒரு மந்தையாய், ஒரு குடும்பமாய் மாற்றிடலாம். இதன்படி வாழ்கிறவர்களாக எங்களை மாற்றும். எங்களுடைய பயத்தையும் எங்களுடைய கவலையும் இவ்வளோ தேவைகள் இருக்கிறதே என்ற பதட்டமும் நீக்கி போட்டு என் தேவன் என் தேவன் என்னுடைய ஆதாரமா இருக்கிறது, என் தேவன் எல்லா வாக்குகளுக்கு ஆதாரமா இருக்கிறது என் தேவன். அவர் என்னுடைய சப்ளையின் சோர்ஸாக இருக்கிறதுனால நான் ஒன்றுக்கும் அஞ்சிடேன். அவர் என் தேவன், அவர் என் தேவன். என் குறைவை எல்லாம் நிறைவாக்குகிறவர் அவரதே. அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் தேவையெல்லாம் என் குறைவையெல்லாம் நிறைவாக்குவார். அந்த வெளிப்பாடோடு புறப்பட்டு செல்ல, அதை அசை போட, அதை தியானிக்க, அதை சிந்தையில் கர்த்தாவை யோசிக்க, அதன் மூலமாய் அநேக ஆண்டவரே புதிய வெளிப்பாடுகள் அந்த சத்தியங்கள் இருந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்மை அறிகின்ற அறிவில்லப்பா நாங்கள் வளர விரும்புகிறோம். வளர வையும். கேட்ட சத்தியத்தை ஆண்டவரே விசுவாசிகள் அபியாசப்படுத்தி செயல்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே அவர்களுடைய கணக்குக்கு அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் ஆண்டவரே நிறைவாக்குமையா. அவர்களுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரப்பப்பட்டிருக்கட்டும். அவர்களுடைய ஆலயங்கள் அப்பா, அவர்களுடைய ஆலைகள் உம்முடைய பரிபூர்ணத்தினால் ஆண்டவரே புரண்டோடட்டும் ஐயா. புரண்டோடுகிற ஆசீர்வாதங்களினால் அவர்களுடைய களஞ்சியங்கள், அவர்களுடைய ஆலைகள், அவர்களுடைய இடங்கள் நிரப்பும் அப்பா. உன் பாத்திரம் நிரம்பி வழியும் என்று சொன்னீரே. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பாத்திரத்தின் மீது, ஒவ்வொரு குடும்பத்தின் பாத்திரத்தின் மீது ஊற்றுமையா. இங்க வந்தவர்கள் அப்பா, ஆன்லைனில் பார்த்தவர்கள் இனி கர்த்தாவே தங்களுடைய பாத்திரத்தில் அப்பா குறைவானதை காணக்கூடாதையா. எங்களுடைய பஞ்சகாலம் தீர்கின்ற வரைக்கும் எங்களுடைய பானையிலும் எங்களுடைய ஆண்டவரே கலசத்தின் எண்ணெய் ஆண்டவரை குறைந்து போகாதப்பா, மாவு குறைந்து போகாதப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் அப்பா இங்க நின்று கொண்டிருக்கிறவர்கள், ஆன்லைனில் பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள் மீது உங்களுடைய ஆசீர்வாதத்தின் பெருமழை அனுப்பும் அப்பா. இப்பொழுது ஒவ்வொருத்தருடைய தேவைகள் உங்களுடைய ஆண்டவரே மகிமையின் ஐஸ்வரியத்தினால் ஆண்டவரே ஐஸ்வரியத்தின் படியை சந்தித்தருளும் அப்பா. உங்களுடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின் படி சந்தித்தருளும். ஒருவரும் கர்த்தாவே வெறுமையாய் போகக்கூடாது, இல்லாமையில் போகக்கூடாது. அவர்களுக்கு வேண்டியதை கர்த்தாவே நிறைவாக்கி தாரும். செய்தபடினால் நமக்கு நன்றி. எல்லா துதிக்கான மகிமைக்கு சத்துரும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் எப்பொழுதும் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். நாம் யாவரும் கர்த்தருடைய வார்த்தை அறிக்கை செய்வோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் பெருக்கம் காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் யாவரும் இந்த சத்தியத்தை உணர்ந்து அறிக்கை செய்வோம். ஆயத்தமா இருக்கிறீங்களா? கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணி என் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என் மேல் பிரசன்னமாக்கி எனக்கு சமாதானம் கட்டளை கடவர் என்பதே. ஆமென்.